மதத்தை தாண்டி திருமணம் செஞ்சிருக்கிறாங்க சில பிரபலங்கள். அது யாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நடிகை குஷ்பு 2000 ஆண்டு சுந்தர்சி இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு அவந்திகா அனந்திகா அப்படின்னு சொல்லி 2 மகள். நடிகை குஷ்பு முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவங்க, நடிகர் சுந்தர்சி இந்து மதத்தை சேர்ந்தவங்க. நடிகை நயன்தாரா 2020 டைரக்டர் விக்னேஷ் சிவன் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு 2 மகன். உயர் ருத்ரோனில் என் சிவன், உலக் தைவிக் என் சிவன் அப்படின்னு சொல்லி. விக்னேஷ் அவர்கள் இந்து, நயன்தாரா பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவங்க. இசையமைப்பாளர் யுவன் அவர்கள் 2015 சிஃபாரின் நிசாரோ அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு மகள் இருக்காங்க. நம்ம யுவன் அவர்கள் இந்து, அவங்க மனைவி முஸ்லீம். நடிகர் ஆரியன் சீரியல் ஆக்டர் அண்ட் சீரியல் நடிகையான சஃபானா 2021 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. நடிகர் ஆரியன் அவர்கள் இந்து மதத்தை சேர்ந்தவங்க, சபானா பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க. வீட்டை எதிர்த்து தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. அடுத்த சீரியல் நடிகையான ஏகவள்ளி மற்றும் சீரியல் ஆக்டர் ஃபரோஸ்கான் 2 பேருக்குமே செகண்ட் மேரேஜ். ஏகவள்ளி அவங்களுடைய கணவர் இறந்து போயிட்டதுனால செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஃபரோஸ்கான் அவங்களுடைய முதல் மணியை விவாகரத்து பண்ணிட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. நடிகை ஏகவள்ளி இந்து மதத்தை சேர்ந்தவங்க, ஃபரோஸ்கான் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க. இப்போ இவங்களுக்கு 2 மகன் மற்றும் 2 மகள் இருக்காங்க. அடுத்த நடிகர் ரியாஸ்கான் ஃபேமிலி. இவங்க மனைவி நடிகை உமா ரியாஸ் 1992 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 மகன், ஷாரிக் மற்றும் சம்ரத். ரியாஸ் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க, உமா பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி அவங்களுடைய மகன் ஷாரிக் மரியா அப்படிங்கிறவங்கள 2024 காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க மனைவி கிறிஸ்டின். ஷாரிக் பார்த்தீங்கன்னா இந்து மற்றும் முஸ்லீம் அப்படின்னு கூட சொல்லலாம். 2 முறைப்படியும் திருமணம் நடந்திருக்கு. இந்து முறைப்படியும் கிறிஸ்டின் முறைப்படியும் திருமணம் நடந்திருக்கு. ஷாரிக் இப்போ இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்காங்க. அடுத்த நடிகை மோனிகா குழந்தை நட்சத்திரமாட தொடங்கி ஹீரோயினா, குணச்சித்திர வேடம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து படங்கள் நடிச்சிருந்தாங்க. நடிச்சு பிரபலமான இவங்க திருமணத்திற்கு அப்புறம் அப்படியே லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க. மாலிக் அப்படிங்கிறவங்கள 2015 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. மோனிகா பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சேர்ந்தவங்க, மாலிக் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க. திருமணம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் முறைப்படி தான் நடந்தது. இப்போ அப்படியே ஃபேமிலியோட செட்டில் ஆயிட்டு எந்த ஒரு படங்களும் நடிக்கல. அடுத்த நடிகர் சூர்யா மற்றும் நடிகை ஜோதிகா 2006 திருமணம் பண்ணிக்கிட்ட இவங்களுக்கு தியா மற்றும் தேவ் அப்படின்னு சொல்லி மகன் மற்றும் மகள் இருக்காங்க. சூர்யா பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சேர்ந்தவங்க, அவங்க மனைவி ஜோதிகா முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க. ஆங்கர் மணிமேகலை 2017 உசைன் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. காதலித்து பெற்றோரை மீறி திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. மணிமேகலை சொல்லணும் அப்படின்னா இந்து மதத்தை சேர்ந்தவங்க, அவங்களுடைய கணவர் உசைன் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க. ஆனால் அவங்க 2 பேருமே எந்த எம்மதமும் சம்மதமும் அப்படிங்கிற மாதிரி. உசைன் அவர்கள் நம்ம ஐயப்பன் சாமிக்கெல்லாம் மாலை போடுற மாதிரி, மணிமேகலை பார்த்தீங்கன்னா அப்படியே முஸ்லீம் மதத்தை மாறுற மாதிரி அப்படின்னு 2 பேருமே பார்த்தீங்கன்னா எம்மதமும் சம்மதமும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அடுத்த சீரியல் ஆக்டர் சஞ்சீவ் கார்த்தி மற்றும் சீரியல் நடிகை ஆலியா 2019 தான் இவங்களும் காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள். நம்ம சஞ்சீவ் கார்த்தி இந்து மதத்தை சேர்ந்தவங்க, நடிகை ஆலியா மானசா முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க. அடுத்த சீரியல் நடிகை திவ்யா ஸ்ரீதர், சீரியல் ஆக்டர் ஆர்னவ் இவங்களை 2022 திருமணம் பண்ணிக்கிட்டு இப்போ விவாகரத்தாய் பிரிஞ்சுட்டாங்க. ஆனால் நடிகை திவ்யா ஸ்ரீதர் இந்து மதத்தை சேர்ந்தவங்க, சீரியல் ஆக்டர் ஆர்னவ் அவர்கள் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய திருமணமும் முஸ்லீம் முறைப்படி நடந்தது, இந்து முறைப்படியும் நடந்தது, 2 முறைப்படியும் நடந்தது. அடுத்த சீரியல் ஆக்டர் பிரிட்டோ மனோ, இவங்க மனைவி சீரியல் நடிகை சந்தியா 2023 தான் காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பிரிட்டோ கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவங்க, சந்தியா இந்து மதத்தை சேர்ந்தவங்க. இவங்களும் 2 முறைப்படியும் கிறிஸ்டின் முறைப்படியும் இந்து முறைப்படியும் திருமணம் பண்ணியிருக்காங்க. அடுத்த நடிகர் மற்றும் இப்போ குக் வித் கோமாளி ஜட்ஜா இருந்துட்டு வர மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் முதல் மனைவி ஸ்ருதி 2 மகன் இருக்காங்க. 2வதா ஜாய் கிறிஸ்டிலா இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு மகன் இருக்காங்க. நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் இந்து மதத்தை சேர்ந்தவங்க, ஜாய் கிறிஸ்டிலா இவங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவங்க. 3 முடிச்சு அப்படிங்கிற சீரியல்ல நடிச்ச நடிகை தீபிகா ககர் 2018 ஷோயிக் இப்ரஹாம் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு மகன் இருக்காங்க. நம்ம தீபிகா இந்து மதத்தை சேர்ந்தவங்க, அவங்களுடைய கணவர் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க. அடுத்த நடிகர் அஜித் மற்றும் நடிகை ஷாலினி 2000 ஆண்டு திருமணம் பண்ணிக்கிட்டு ஆனோஷ்கா அத்விக் அப்படின்னு சொல்லி மகன் மற்றும் மகள் இருக்காங்க. நம்ம ஷாலினி திருமணத்திற்கு அப்புறம் எந்த ஒரு படங்களுமே ஆக்ட் பண்ணல. நம்ம நடிகர் அஜித் அவர்கள் இந்து மதத்தை சேர்ந்தவங்க, நடிகை ஷாலினி கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவங்க. நடிகை ஜெலினியா மற்றும் நடிகர் ரித்திஷ் தேஷ்முக் 2012 திருமணம் பண்ணிக்கிட்ட இவங்களுக்கு 2 மகன். நம்ம ஜெனிலியா கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவங்க, ரித்திஷ் தேஷ்முக் இந்து மதத்தை சேர்ந்தவங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா 2 முறைப்படியும் திருமணமும் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரியான சினிமா மற்றும் சீரியல்ல நடிச்ச பிரபலங்களுடைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சினிராக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.